நீங்கள் லெட்டர் எழுதுனீங்க இடி ஆமா நேரு மேல புகார் கொடுத்து நேருவோட பையன் வந்துகிட்டு நிதியமைச்சரை போய் பார்த்து கொடுத்தாங்கல்ல. நிதியமைச்சரை பார்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை அப்படியே அமைகிருச்சா இல்லையா? அப்ப சந்தேகம் என்ன வருது? மத்திய அரசாங்கம் இவங்களுக்கு உதவி செய்யுது, இவங்க மேல எடுக்கிற நடவடிக்கை இவங்க போய் பார்த்தாங்கன்னா அது அமைக்க வாசிக்கிறாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அப்படின்னா இடி மத்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டிவா ஒர்க் பண்றாங்க நீங்க சொல்லுங்க. நோ இடி இயற்கையா அவங்க செயல்படுறாங்க. இடி சட்டப்படி செயல்படுறாங்க. பாதிக்கப்படுற அரசியல்வாதி மத்திய அரசாங்கத்தை போய் அரசியல்வாதிகளை பார்த்தா அந்த அரசியல்வாதிகள் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறாங்களோங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? நிச்சயமா. G2 இன்கம் டேக்ஸ் ரைடு 6-7 நாளா நடந்தது. இங்கிருந்து ஸ்டாலின் இங்கிருந்து போய் டெல்லி ஏர்போர்ட்ல அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த மறுநாளே அது நின்றுச்சா இல்லையா? ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப என்ன இவங்க உதவி செய்யறாங்களோங்கிற சந்தேகம் இருக்குல்ல பாஜக தலைவர்கள். அன்பார்ச்சுனேட்லி பாஜக கொள்கை உள்ள கட்சி. ஆனால் பாஜக தலைவர்கள் நிறைய பேர் திமுக தலைவர்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்கிறாங்க. அவங்க செய்கிற ஊழல் இருந்து அவங்கள காப்பாற்றுற வேலை வர அவங்க பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாஜகவில் இருக்கிற பெரும்பாலான தலைவர்கள் இவங்களோட தொடர்பு வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்காருல்ல நயினார் நாகேந்திரன், அவர் ஒரு ஆள் தவிர மற்ற எல்லா தலைவர்களும் தொடர்பு வச்சுருக்காங்க. நான் பேர் சொன்னேன்னா அசிங்கமாக ஆதாரத்துடன் சொல்லு எல்லாருமே அப்போ எங்கெங்க கட்சி உருப்படும், எங்கெங்க நாட்டில் நீதி கிடைக்கும்? அப்ப அரசியல்வாதியும் பணம் படைத்தவனும் தப்பு பண்ணா அவனை காப்பாத்தி நீங்க விட்டீங்கன்னா அப்ப இவனுக்கான தண்டனை என்ன? நிச்சயமா அதைத்தான் சொல்றேன். அதனால நீங்க இவரை டெல்லி சீஃப் மினிஸ்டர் பிடிச்சீங்கல்ல அரவிந்த் கெஜ்ரிவால, அந்த மது இதுக்கு தானே பிடிச்சீங்க. அதே மாதிரி விஷயம் எவ்வளவு விஷயம் இன்னைக்கு இருக்கிற திமுக டாப் லீடர்ஸ் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்களே.